சசிகுமார் சார், நான், விஜய் சேதுபதி பையன் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சார் எனக்கு எப்படி பழக்கம்னா, பவித்ரான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார் கேஷு. நான் ஒரு ஷூட்டிங் போனேன்னா நான் ஒரு நடிகனாக போக மாட்டேன். ஒரு 120 125 ஆச்சுன்னா என்ன பிரேக் உள்ள வித்தவுட் பிரேக் போனால் என்ன பாருது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஃபீலிங்கில் வந்துடுவேன். சொல்கிறேன் இது சாதாரண ஷாட்டுன்னு. கிட்டத்தட்ட 15 டேக் நான். என்ன சொல்கிறீங்க? என்னென்னா ஃபிலிம் பெசர நிறைய நண்பன் அவன் சொன்னப்போ நான் பேசினேன், ஃபோன் கூட பண்ணி கரெக்டாக சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னென்னா மாட்டேன், என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளை தான் சவுந்தன், என் ஃப்ரெண்டு, அவருடைய மாப்பிள்ளை தான் லோகேஷ். சி அந்த இன்ஸ்டாவில் அவங்க போடுறதே எதாவது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமான்றதுக்கு தான் போடுறது. சினி கார்னர் பிரசன்ஸ் உங்களுடன் நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் ப்ரொடியூசர் ஆக்டர் விச்சு விஸ்வநாத் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இந்த நேர்காணல் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார். உங்களுடைய கல்லூரி காலம், சினிமாவில் நீங்கள் பார்த்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி பேச போகிறோம். சுந்தர்சி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். ஆரம்ப கால நட்பு சுந்தர்சி சாருக்கும் உங்களுக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சுந்தர்சி சார் ஃபஸ்ட்டு எங்கன்னா அங்கே ஊட்டியில் ஷூட்டிங் இருக்குது, சந்தன காட்டர். அதில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு ரயில்வே ரோடு ஒன்று போகும் அங்கே, அதில் உட்காந்துருக்கோம் நானும் சரஸ் சார். இதுக்கும் அவர் வந்தார், பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். அது ஏதோ ஃபீல்டுன்னு சொல்லி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் துரத்துறாரு. யார் பாங்க 2 பேர் எந்திரிச்சு போங்கப்பா ஃபீல்டுன்றாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு சுந்தர் சார் பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்னாரு. அதில் ஆரம்பித்த நட்பு எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா, நான் வந்து என்னென்னா எல்லாத்திட்டையும் நல்லா பழகிடுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் அது எல்லாம் பண்ணுவேன். ஸோ ஐ மிங்கிள் வித் எவ்ரி ஒன். ஸோ அந்தமாரி சுந்தர் சார் நல்ல பழக்கம் பண்ணார். அங்கே சங்கர் சார் கேமராமேனு எல்லாருமே இருந்தாங்க, அவங்களும் நல்லா பழகிட்டு. இப்போ இவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. அவரும் டைரக்டர் தான் உட்காந்து அந்த அமைதிப்படையை கிரியேட் பண்ணாங்க. அப்போ சொல்லப்பா நான் டைரக்டர்னா நீ எல்லா படத்துலையும் இருப்பான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். முறைமாமன் கமிட் ஆகிறார், கூப்பிட்டு நீ இந்த கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிவிட்டார். இப்போ பொள்ளாச்சி போயாச்சு. பொள்ளாச்சி போனால் ஃபஸ்ட்டு ஜெய அந்த ப்ரொடியூசர் எப்படின்னா ஒரு டைம் கொடுத்துருவாரு. 9.02லேருந்து 9.03க்குள்ளே ஒரு ஷாட் எடுத்துடணும். அப்படி ஒரு ஜாதக இவர் அந்த ப்ரொடியூசர். ரொம்ப கஷ்டம் சார். பட் எடுக்கணும். அவர் இதுதான் நம்ம என்ன செய்யணும், ஒருத்தரோட இதை நம்ம இது பண்ண ரெடி. ஜெயராம் வரல. ஜெயராம் காலையிலேருந்து ரெடியாரு. ஜெயராம் கார் ரிப்பேர்ன்ட்டு எர்ணாகுளத்துலேருந்து வர முடியல. அது சரி. இப்போ யாருன்னா ஒருத்தன் தான் ரெடியாக உட்காந்துருந்தேன். சரி ஓகே வாப்பா ஃபஸ்ட்டு ஷாட் அப்படின்னு வச்சு எடுத்தார். ஓகே இப்படி செந்தில் வருவார், நான் இப்படி வருவேன். ஃபஸ்ட்டு ஷாட் எங்களை வச்சு எடுத்தார். இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் தான் குஷ்பு மேடம் 2 பேரோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம். அதையும் ஃபஸ்ட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபோன் கால் மேட்ரு அதை சொல்லுங்கள் சார். அது என்னென்னா இப்போ வந்து அலப்பி சாங் போனோம். சரின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நானும் சுந்தரம் கிளம்பி காரில் போயிட்டுருக்கோம். அப்போ மொபைல் ஃபோன் இல்லைல்ல. ஒவ்வொரு ஏரியாவில் போனீங்கன்னா பூத் இருந்துகிட்டே இருக்கும். அலப்பி வந்து கிட்டத்தட்ட 5 hours ட்ராவல். நாங்கள் போய் சேர்றதுக்கு 8 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன, இப்படி போகும் ஒரு பூத்துன்னா அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னாரு. பூத்துக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வர்றாரு. சரி வீட்டுக்கு பேசுவார் போல இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனால் 20 நிமிஷம் தான் இருப்பா ஒரு ஃபோன் பார். ஒரு 2-3 நாள் எனக்கு டவுட் வந்துச்சு, நம்ம ஃபேமிலிகிட்ட பேசுவோம் பட் அந்த அளவுக்கெல்லாம் ஒரேடியாக பாசங்கள்லாம் இல்லையாட்டு எனக்கு மைண்டில் ஏதோ ஸ்ட்ரக் ஆச்சு. என்னவா இருக்கு என்ன இருக்கும் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கேன். பட் அடுத்த நாள் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த நாள் ஃப்ரீயாக லஞ்சில் இருக்கும்போது, தலைவா எனக்கு தெரியும் தலைவா. என்னப்பா தெரியும்? லவ். அடப்பா எப்படி இவ்வளோ பூத் ஃபோனில் இறங்கி 3 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கோம், அது கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இங்கே திரும்பி வந்தோன்னே அவங்க வந்தாங்க, தலையை வந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, சிரிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்ச லவ் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுன்றது. ஆனால் நான் அந்த சமயத்தில் வந்து அதிகமான ஒரு பேசக்கூடிய விஷயமா மாறி பயங்கரமாக பேசக்கூடிய அதெல்லாம் பற்றி பேசிக்கும் போது இல்லை இவ்வளோ விஷயம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உங்களுக்குள்ளே பேசிப்பீங்கல்ல, அது எப்படி சார் இருக்கும்? பேசிப்பா. நம்ம என்ன எப்பயுமே என்னென்னா மற்றவங்க பேசுறதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு எது பாசிட்டிவ், இந்த ரூட்டை நோக்கி போகிறோம், அந்த ரூட்டில் வந்து எத்தனையோ பேர் குறுக்க வருவாங்க, தடுப்பானு, அதையே கவலைப்படக்கூடாது. நமக்கு எது நல்லதோ அதை கடந்து போயிட்டே இருக்கணும். இவங்களை மேரேஜ் பண்ணணும், பண்ணிடலாம், அவ்வளோதான். சூப்பர் அப்படின்ட்டு 5 வருஷம் லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. ஹாப்பி மேரிட் லைஃபோட ஹாப்பியாக இருக்காங்க. 2 அருமையான குழந்தைகள். எனக்கு ஒரு சிஸ்டர் அவங்க. புரியுது சார். மணிவன் சாரோட ஸ்டேஜிங் பற்றி சொன்னீங்க, சுந்தர்சி சாரோட ஸ்டேஜிங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் நண்பர் அப்படிங்கிற பார்வையில். சுந்தர் சார் எப்படின்னா அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்க.
அவருக்கு வந்து ஒர்க் ஒர்க் ஒர்க். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு படம் ஹிட் ஆனோடனே ஒரு கேலப்பாக ஒரு கேக் வெட்டுறது, இது அதெல்லாம் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும்? பண்ணதே இல்லை. எவ்வளோ பெரிய ஹிட்டு அரண்மனை 4, எவ்வளோ பெரிய ஹிட்டு அரண்மனை 3, எவ்வளோ பெரிய ஹிட்டு மதகஜராஜா, பண்ணதே கிடையாது. வேண்டான்னு வாரு. ஓகே. நம்ம நல்ல படம் கொடுத்தா மக்கள் ஏற்றுட்டாங்க, அடுத்த வேலைக்கு போகலாம்ப்பா அப்படின்னு இமீடியட்டாக உட்காந்து அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஸோ இதை பற்றி வெளியில் போய் பேசுகிறதோ, அதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்து இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம், இத்தனை தேட்டரில் ஓடி போய் நிற்கிறது எதுவுமே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போவோம். நான் மிகப்பெரிய முருகன் பக்தர், 2 பேருமே. கோயிலுக்கு போவோம், ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டா சாயந்தரம் 6 மணி ஆகிட்டோம், அதை அரெஸ்ட் பண்ணிடுவார். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மேட்ரு ஓகே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கோஆர்டினேட்டர் உட்காந்து அப்போ இந்த ஷெட்யூல் பண்ணுங்க, அடுத்த படம் இது அப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ஓகே. வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நமக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா பார்ட்டி வைங்க அது வைங்க, எதுக்குன்னு வருவார். இடையில ஒரு விமர்சனர் வந்து சுந்தரி சாரை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. என்ன அப்படின்னா, நிறைய சோஷியல் இஷ்யூஸ் தான் வருது, எல்லாரும் படங்களில் மட்டும் பேசுகிறீங்க, மற்றபடி நீ இறங்கி வந்து பேச மாட்டேறீங்க. ஆனால் எனக்கு இந்த விஷயத்துல தான் சுந்தர்சி சார் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. கமர்ஷியல் படம் எடுக்கிறாருன்னா அவர் மேலே மரியாதை உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு இதுலேயும் இதை நான் வந்து மேனிப்புலேட் பண்ணி மக்களுடைய மைண்டை மேனிப்புலேட் பண்ணி ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற வகையில் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 100% தாங்க. நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி என்ன, என்டர்டெயின்மெண்ட் பேரே என்ன, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தானே. ஆமாம். நீங்கள் இதை விட்டு எதுக்கு வேறு ஜன்னல் ஜம்ப் பண்ணி மக்களை குழப்புறீங்க போட்டு? இப்போது நீங்கள் இருக்கீங்க அப்படியே டென்ஷனாக இருக்குது, வீட்டில் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு போகலான்னு, என்ன மாதிரி படம் போகணும், ஒரு ஜாலியான படம் போகணும். ஸோ 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட சிரிச்சுட்டு போனால் தான் நீங்கள் நல்லா இருக்கு. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அவன் இப்படி இவன் இப்படி இதுன்னு இழுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு திருப்பி இருந்த அந்த டென்ஷன் இன்னும் எச்சாக மொழிய கம்மியாகாது. தேவையெல்லாம் வீட்டில் சண்டை போடுவீங்க. அதுக்கு ஒரு ஜாலியான படமாக எடுத்துட்டா பெட்டர். அது எப்பயுமே என்டர்டெயின் மூவி தான் ப்ளஸ் எப்பயுமே. ஓகே ஓகே. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களா அரண்மனை படம் எடுக்கிறதுனால ஒரு பேய் படமாக இருந்தாலும் ஏன் கிட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு ஜாலி வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் மெயின். உண்மையாக சொல்ல போனால் அதிக குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் சார் பண்ணியிருக்காரு. அதுதான் மெயின். நீங்கள் ஏன் போய் மக்களை டார்ச்சர் பண்ணி எதுக்கு கருத்து சொல்லணும்? கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன ஏதுன்றது? நல்ல படமாக இருந்தால் வந்து பார்க்க போகிறாங்க, அவங்கள போட்டு இதில் டார்ச்சர் பண்ணி பண்ணவே கூடாது. புரியுது சார் புரியுது சார். சார் அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? மூக்குத்தி அம்மன். ஆமாம், சூப்பராக போயிட்டுருக்கு. அங்கே தான் வரேன் இப்போ நான். ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா. ஆமாம், அதை பற்றின நிறைய விமர்சனங்களும் ஆரம்பத்தில் வந்துச்சுல்ல சார், இதுமாரி ஹீரோயினுடைய ஏதோ ஒரு இது பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிட்டு எதுவுமே இல்லை, சாதாரண விஷயங்க அது. அவங்க ஒன்று கேட்பாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவ்வளோதான், சால்வ்டு. எதுவுமே கிடையாது, அது வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியுமில்ல, டப்புன்னு அப்படி ஊதி கலப்புறதா அது இதுன்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 40-45 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ எங்களுக்கு. சூப்பர் சார். ஏன்னா எனக்கு என்ன ஷாக் ஆனது, சுந்தர்சி சார் படத்தில் கான்ட்ரவர்சியா எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்க. ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸும் இவர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா அழகாக காமிப்பார், ஒரு கமர்ஷியல் தாட்டை அவங்களை கொண்டு போய் வச்சுருவார். நீங்கள் பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா அந்த தமிழா நல்லா இருந்தாலும் கடைசி சாங் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆகி இன்னும் வந்து ரொம்ப அவங்க ட்விட்டரில் அதான் போட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்படியே வந்தோன்னா வடிவேல் சாரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வின்னர் அப்படிங்கிறது. வின்னரில் இருக்கக்கூடிய ஐகானிக் ஷாட் உங்கள் மேலே உட்காந்து நீங்கள் வந்து எங்கேயும் மூஞ்சில் ரியாக்ஷனே இருக்காது, செம்ம கோவத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே பார்ப்பாரு. ஸோ வின்னரை பற்றி அதனுடைய இருக்கக்கூடிய சொல்கிறீங்க, இது சாதாரண ஷாட்டுன்னு கிட்டத்தட்ட 15 டேக் நான். பா என்ன சொல்கிறீங்க? என்னென்னா ஃபிலிம் வேறு என்னென்னா இப்படி ஏறி உட்கார்றாரு, உட்கார்ந்தோன்னா அவர் திரும்பி பார்ப்பாரு. மாபெரும் நடிகன், அதில் எந்த வித அவரோட எப்பயுமே நான் சொல்லுவேன், காமெடியன்ஸோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எதனால சார்? எதனால? என்னன்னா அவங்க வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சிரிப்பு விட்டுறாங்களா, அவ்வளோ கலகலன்னு வச்சுருக்காங்களா, அது நமக்கும் எஃபெக்ட் ஆகும். ஓகே. அவர் வந்து இப்படி திரும்பினா சிரிச்சிருவேன் நான். கட் மொட்டை வெயில் திருவாண்டரத்தில் எடுக்கிறோம், 1 2 ஃபிலிம் வேறு, அதில் ஒரு நிமிஷம்ட்டு கடைசி ஷாட் என்ன பண்ணேன்னா, ஏதாவது மனசுக்குள்ளே கண்டதெல்லாம் யோசனை பண்ணி அதில் ரியாக்ஷன் கொடுத்துக்க மாட்டேன், அப்படியே ரஃப்பாக பார்த்து அப்போ தான் ஓகே ஆச்சு அந்த ஷாட்டு. ஓகே. ரொம்ப கஷ்டம் அவரோட நடிக்கிறதெல்லாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரோட நடிக்கிறது. சரி, இவ்வளோ அதுக்கப்புறம் வந்து நகரம் மறுபக்கம் இவ்வளோ நடித்த அவர் கூட இப்போ கேங்கஸில் ஃபஸ்ட்டு டேஷ் அவரோட நடிக்கும்போது நடிக்க முடியல. நான் சொன்னேன், தலைவா நான் பின்னாடி இருந்து டைலாக் பேசிக்கிறேன், இல்லாட்டி சிரிச்சிருவேன் அப்படின்றேன். மாபெரும் நடிகன். சில பேர்த்தோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது. அதில் இவர் கவுண்டமணி என்ன, கவுண்டமணியோடலாம் நான் வந்து திருநங்கை வேஷம் போட்டு ஒரு படம் பண்ணேன். ஆமாம் சார்.
அதெல்லாம் வந்து அவரோட காம்பினேஷன்லாம் நடிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடும். என்னை பார்த்து அவர் சிரிப்பார், பட் அவரை பார்த்து நான் சிரித்து 2-3 டேக்லாம் அந்த முழு டேக் தூக்கி அடிப்பார் என் மேலே. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துடும். புரியுது சார். திருநங்கை வெஸ்டரை பற்றி சொன்னீங்க. அதை பண்ணதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ் சார்? இல்லை, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் அதில் வந்து வேற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண வேண்டியது, உனக்காக இல்லை உனக்காக. திடீர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ஆஃபீஸில் பேசும்போது நான் போகும்போது சொன்னார், ஏப்பா நீ இந்த திருநங்கை வேஷம் பண்ணிடுறான்ட்டு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய உயரம் இந்தமாரி கெட்டப் எப்படி பண்ண ட்ரை பண்ணலாமே, இப்போ ஒரு வித்தியாசமாக நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்காக காஸ்டியூம் அந்த சாரியில் அதெல்லாம் ஜிப்பாவோட தைச்சு இதெல்லாம் ரிமூவ் பண்ணேன். ஹேரெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எது வரைக்கும் தெரியுதோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணி ஒரு நாளைக்கு 5 தடவை ஷேவ் பண்ணுவேன். ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஃபுல் மேக்கப் போட்டு இப்படிலாம் எடுத்துவிட்டு அப்படின்ட்டு. இதில் என்ன ஹைலைட்னா, அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. இது எனக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணது யாருன்னா சிங்கமொழி. ஓ, ஓகே. சிங்கமொழி. அதோட ஹைலைட் என்ன, வாய்ஸ் கொடுத்தே தான் வந்தான். அப்படியா சார்? என் பேர் அலிபாபா, உன் பேர் என்ன? என் வாய்ஸ் எப்படி இருக்கும்? அவன் அதேமாதிரி பேசியிருப்பான். என் பேர் அலிபாபா, உன் பேர் என்னன்ட்டு சிங்கமொழி தான் கொடுத்தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ப்ளஸ்ஸு தான் ஆச்சு. ஓகே. எப்படின்னா, இந்த படம் பார்த்துட்டு அப்போ ஏவிஎம்மில் வந்து ஒரு காமெடி சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கலாட்டா குடும்பம். அப்போது எஸ்வி சேகர் சார்லாம் உட்காந்து பேசிட்டு இந்த கேரக்டர் வச்சு போடலாம், நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சுட சுட அப்படின்னு ஏவிஎம் சார் சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு அந்த சீரியலில் முழுக்க பண்ணியிருப்பேன். அதில் பொம்பளை வேஷம் போட்டிருப்பேன். வனிதா விஜயகுமாரை லவ் பண்ணுற மாதிரிலாம் ட்ராக் போகும். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து கலகலப்பெல்லாம் அதில் வந்து ஒரு சேனல் தான் எனக்கு ஈஸியாக கிடச்சிது. ஆமாம், வில்லனாக மாறி பண்ணாலும் அதெல்லாம். பட் ஆனால் என்னென்னா, ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்ன கேரக்டர் வேணால் நீங்கள் நடிச்சிடலாம். என்ன கேரக்டர் காமெடி பண்ணி நடிக்கிறது 100% கஷ்டமான விஷயம். புரியுது சார். எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு காமெடி பண்ண போகிறேன், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது சில பேர் ஆண்டவன் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பான் சிரிக்க வைக்கிறது. அதனால தான் யார் காமெடி பண்ணுறதா இருந்தாலும் அவங்கள பார்த்து நான் பிரமிப்பாக பார்ப்பேன், ஆண்டவன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான்ட்டு. ஓகே, ஓகே. அன்பே சிவம் சுந்தர் சி சார் நிறைய தடவை இந்த படத்தை பற்றி பேசிட்டாங்க. அந்த படம் வந்தப்போ சில விஷயங்கள் ஓகே, அது நினச்ச மாதிரி போகலனாலும் அந்த படம் வந்து ஒரு நல்ல இப்போ கொண்டாடப்பட்டு. ஆமாம், எல்லாரும் அப்பா என்னப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னா, சார் அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் திருப்பி பண்ணுவீங்களா சார்? நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோடனே நிறைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, என் சீன் வந்தோன்னே எடுத்து அனுப்புவாங்க. ஆமாம். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த படம் வந்து கமிட் ஆகிட்டு இப்போது ஷூட்டிங் இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, கமல் சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறேன். நிறைய ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் நார்த் இந்தியா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு கன்னட படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஷூட்டிங் போயிட்டேன். ஓகே. ஷூட்டிங் போயிட்டு அந்த டைரக்டர் என்ன சொன்னேன்னா, சார் தப்பாக நினைக்க வேண்டாம், கமல் சார் படம் பண்ணுறாரு என் டைரக்டர் சுந்தர் சார், கூப்பிட்டாருன்னு ஓடி போயிடுவேன் சார். அதனால் எவ்வளோ சீக்கிரம் என் போர்ஷன் முடிச்சிங்களா, 10 நாள் கேட்டிருக்கீங்க, ஒரு 6-7 நாள் முடிச்சிருக்கேன் சார், இந்த டேட்டில் வருது, எனக்கு கிடைக்குதா இல்லை வாய்ப்பு இருக்கா இல்லையா தெரில, பட் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். உண்மையிலேயே அவர் வந்து 9 to 9 போய் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ நாளான்னைக்கு ஷூட்டிங், இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் அடிக்கிறாப்புல ஒரு கோ டைரக்டர் செந்தில் ஆர்மோன்ட்டு ஒருத்தர், எங்கே இருக்கீங்க? பெங்களூரா, நாளான்னைக்கு ஷூட்டிங்கு உங்களுக்கு வந்துடுங்க அப்படின்னா. அப்பா நேராக டைரக்டர் சொன்னேன், சாயந்தரம் முடிச்சு அங்கேருந்து ஃப்ளைட்டு முடிச்சு அடுத்த நாள் வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்தேன், காஸ்டியூம் டிசைனர் அடுத்த நாள் போயிருந்தேன். பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு கிளாஸ்லாம் கொடுத்து நீட்டாக சந்தான பாரதி சார், நாசர் சார், நான் 3 வில்லன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். வா சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஷாட் அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், நாசர் ஆடிட்டு வருவார், நானும் சந்தான பாரதி இந்த ராயம் பிடிச்சிட்டு ஆடிட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் ரிஹர்சல் முடிஞ்சோன்னு நிற்கிறேன், கமல் சார் வர்றார், வந்துட்டு நீங்களும் அவங்களாட்டவே ஒரு சின்ன ஸ்டெப்பு போட்டுருங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. ஓகே. எனக்கு அப்படியே தத்த ரசிச்சிருக்கோம்ல அவங்களாங்க. கமல் சாரோட நடிக்கிறது, கமல் சாரோட ஃபோட்டோ எடுக்கிற எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க, அவர் காம்பினேஷனில் நடிக்கிறோம் நம்ம. அது இந்தமாரி ஒரு படம் வந்து இன்னும் பேசப்படுற படமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அது? புரியுது சார். அதில் 2 ஃபேஸ் இருக்கும் சார். கமல் சார் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது நடிப்புலேயும் வாய்ஸ்லேயுமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க. சார் அது ரொம்ப கொடுமை சார். அதாவது என்னென்னா, அந்த கண்ணாடி ஒன்று போட்டிருக்கேன், அந்த கண்ணாடியை நீங்கள் இந்த பக்கத்தில் கொண்டு வரும்போது நமக்கு தண்ணி விழுகும். நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்கள் இங்கே போட வேண்டாம், இப்படி பக்கத்தில் கொண்டு வரும்போதே கண்ணில் தண்ணி வந்துடும் நமக்கு, பவர்
அப்படின்னா எவ்வளோ பவர் பார்த்துங்க. அந்த கண்ணாடி போடுறதுக்கு ஒரு லென்ஸ் போடுவார் ஃபஸ்ட்டு. ஓகே. அப்புறம் அந்த மேக்கப் ஒன்று போடுவார். அது இதெல்லாம் வச்சு செட் பண்ணி இருப்பார். அது கிட்டத்தட்ட இழுக்கும். ஓகே. அப்படின்ட்டு இருப்பார். இந்த கண்ணாடி போட்டோன்னு ஷாட் எடுப்போம். இதை விட அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அடித்து படுக்க வச்சுருப்பாங்க. அதேமாரி இழுத்துக்கிட்டு படுத்துருப்பார். நாங்கள் 3 பேர் பக்கத்தில் போய் நீ செத்துப்போ அப்படின்லாம் டயலாக் பேசுவோம். அப்படி தண்ணி கொட்டுதுங்க கண்ணிலேருந்து. என்னன்னா இப்போ நிற்கும்போது நம்ம லைட்டை பார்த்துட்டு கிளிசரின் கூட போடல. அவர் கிளிசரின் போட்டுட்டு நம்ம தண்ணி வர வைப்போம். சில ஆர்டிஸ்ட் உண்மையிலேயே அப்படியே கண்ணை மூடி அப்படின்னா அப்படி கொட்டும். அவர் கிளிசரின் கூட போடல. அந்த டைலாக் பேச பேச தண்ணி அப்படியே கொட்டும். நான் கேட்டேன் சார் அப்படின்னு. அந்த மூட்லேயே இருந்தேன் அப்படின்னா. புரியுது சார். அப்பா மாபெரும் நடிகர் அவர். ஆமாம், நீங்கள் மேக்கப் பற்றி சொன்னனால சொல்கிறேன். ஏன்னா ரேம்போ படத்தில் அவர் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர் கமல் சார். ஸோ இந்த படத்தில் மேக்கப் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இல்லை இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா சார் அன்பே சிவத்தில்? ஆமாம், என்னென்னா அவர் வந்து என்னென்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் கெட்டப் போட்டு பார்த்துடுறாரு. ஓகே. இதுதான் அப்படின்றது லைவில் இந்தமாரி கெட்டப்பு, இந்த மீஸ் எப்படி வச்சுட்டு அப்படி இப்படின்றது இதில் வந்து ஃபுல்லாக இந்தமாரி போட்டு இதை வச்சு இழுத்து கட்டி இந்த கண் அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டார் ஆல்ரெடி ஷூட்டிங் வரக்கு முன்னாடி. ஸோ வந்த உடனே ரெடியாக இருக்க மட்டும் டைம் ஆகும். பட் ரெடியாகி அந்த இதாகிடுச்சுன்னா டக்குன்னு சுந்தர் சார் எடுத்துருவார். அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஏன்னா அது மேலே தாங்காது, அது 3-4 ஹவர்ஸ் மேலே தாங்காது. புரியுது சார். அதேமாரி கமல் சாரை பற்றி பேசணும், ரஜினி சாரை பற்றி பேசணும். ஆமாம், ஒரு படம் அருணாச்சலம். ஆமாம். இதில் காமெடி என்னென்னா அருணாச்சலம். ஆமாம், என்ன காமெடினா நான் அருணாச்சலம் பண்ணும்போது மொட்டை அடித்து தேடினேன் வந்தேன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஓகே. 2 மொட்டைகள் பாக்ஸை தூக்கிட்டு ஓடும். பிரபு சார் மந்திரா நடித்த படம். நல்லா போச்சு. அது ஃபுல் காமெடி. அதில் மிராண்டா அப்படின்னு அப்போ ஒரு கெட்டப் இருந்தீங்களா, பிளாக் அண்ட் பிளாக் போட்டு மொட்டை அடிச்சுட்டு மிராண்டா அப்படின்னு சுற்றுவானுங்க. அந்த டேரக்டர் அதே கெட்டப் வேணுன்ட்டார். என்னடா சரி மொட்டை அடிக்கலாம், நல்லா இருக்குது, பிரபு சார் அடிப்பா, நல்லா இருக்குது, நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன், மொட்டை அடிச்சிட்டு. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் வருது, இந்தமாரி ஒரு கேரக்டருக்கு நீ நடித்த அருணாச்சலத்தில் எப்படி மிஸ் பண்ணிடாத அப்படின்னா, தலைவா மொட்டை அடிச்சது நிறைய பார்த்தேன் உங்கள் பாண்டேன், விக் வச்சுக்குப்பான்ட்டு. அது பெரிய தைரியம் வேணும், விக் வச்சு சொன்னேன். கண்டிப்பாக டயர் சொன்ன விக் வச்சுக்குப்பான்ட்டார். ஒன்று விக் வச்சுட்டேன். விக் வச்சுட்டு நான் போய் மணவரையில் உட்காடுறேன். பக்கத்தில் இவங்க வந்து உட்காடுறாங்க. ஹீரோயின் சௌந்தர்யா வந்து உட்காடுறாங்க. வந்து உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக என்னை பார்க்குறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய பேரழகி, நம்ம வந்து இப்படி உட்காந்து கேவலமாக உட்காந்துருக்கமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. அவங்க அப்படியே டயட்டர் பார்க்குறாங்க, டயட்டர் அப்படின்றாரு. அது வந்து ஒரு இது. அப்புறம் மனோராட்சியெலாம் எனக்கு தெரியும், நிறைய நடிச்சிருக்கு கூட. அவங்க என்ன வச்சு மொட்டையா அதான் சொன்னார் சுந்தர் சார் மாப்பிள்ளை ஓகே. பட் எல்லாருமே கருத்துட்டாங்க. ரஜினி சார் வந்து சிரிச்சார் பார்த்துட்டு, விக்கு நல்ல இன்சிடென்ட். பட் அதனால் அது ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அந்த சீன் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஆமாம், நான் நடிக்கும் போதே அங்கே அவர் மண்டபத்தில் தான் எடுத்தாங்க. என்ன எங்கள் தலைவர் லவ் பண்ணுறது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, எப்படி இது ஒத்து போனாங்க அப்படி இப்படின்லாம் சண்டை போட்டாங்க. இதில் இந்த படம் ரிலீஸ் ஆகி சரவணன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார்ல, சரவணன் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு படம் நடித்தார். ஓகே. அதில் இந்த படத்தோட சீனை தான் கிளைமேக்ஸ் லீடாகவே வச்சுருப்பார், பர்மிஷன் கேட்டு. ஓகே. இந்தமாரி நான் வந்து உட்காருவேன், சௌந்தர்யா வந்து உட்காருவாங்க, நான் தாலி கட்ட போகும்போது நிறுத்து, இதை வந்து கிளைமேக்ஸ் லீடாகவே வச்சுருந்தாரு. இன்னும் அது தெரிய பற்றிக்கிச்சது. புரியுது சார். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த படத்தில் அந்த சிவன் மேட்ரு வந்து சுந்தரி சார் சொல்லியிருப்பாங்க. அப்படியே கிடைக்கல அண்டா கவுத்து வச்சு நாங்கள் உருவாக்கிட்டோம். அது உண்மைதான். இதெல்லாம் ஸ்பாட்டில் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆமாம், அப்போ என்னென்னா அது வேணுன்றப்போ அதுதாங்க அந்த தாட்டெல்லாம் அவருக்கு வந்து ரெடியாக இருக்கும். டக்குன்னு யோசனை டக்குன்னு நடிச்சிடுவார். அதான் சொல்கிறேனே, அதுக்கு வந்து ஒரு திறமை வேணுன்ட்டு. எனக்கு அதெல்லாம் கிடையாது, வேடிக்கை பார்க்குறதோட சரி ஷூட்டிங் இப்படிலாம் பண்ணுறாங்களான்ட்டு. சார் அப்போ நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களை வேற ஒருத்தவங்களை பொறுத்து எங்களாடி பார்க்க முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கீங்க. அதனால் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பர் சார். பிரபு சாரை பற்றி இடையில சொன்னீங்க, ரொம்ப க்ளோஸ், உங்களுக்குன்னு தெரியும். ரொம்ப க்ளோஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லுங்கள் சார். பிரபு சார் தான் என்னுடைய படத்தோட ஹீரோவாக இருந்தார் ஆரம்பத்தில். அதுலேருந்து நல்ல நட்பு. அந்த படம் ரிலீஸுக்கு இப்போ கூட அவருக்கு பணம் தரல, கொஞ்சம் பணம் தரல. இது வரைக்கும் என்ன எங்கே பார்த்தாலும் கல்லாட்டம் பண்ணுவார். எப்பா இன்னும் பேலன்ஸ் தரலப்பா நீ பணம் அப்படின்லாம் கல்லாட்டம் பண்ணுவார். அவர் வீட்டில் சாப்பாடு தான் சார் நீங்கள்.
அதாவது சாப்பாடு போட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல இந்த சைடு விஜயகாந்த், அந்த சைடு பிரபுசார் சொல்லலாம். சாப்பாடு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன்னா, அவர் வந்து வந்தா ராஜா தவிர நடித்தார் எங்களுக்கு. இப்போ நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, விஜய் சார் நாளைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றாதீங்கப்பா, நான் கொண்டு வரேன். எங்கேருந்து? சென்னையிலேருந்து டிஃபன் எடுத்துகிட்டு வரேன்றாரு. அது யார் செய்வா? நீங்கள் நினச்சி பாருங்களா, அவ்வளோ சாதாரணம் கிடையாது. டிஃபனை தூக்கிட்டு இமிகிரேஷன் கிராஸ் பண்ணி லொட்டு சார் எது கொண்டு வரேன் சார், நாளைக்கு மத்தியானம் தான் உங்களுக்கு ஷூட்டிங்கு 12th இல்லை காலையில் போட சொல்லிட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன், டைரக்டர் சொல்லிடு சாப்பிட்றாதீங்கன்னு. 8:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இவ்வளோ பெரிய 2 இதில் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுற இந்த இட்லி அந்த மாவு என்னென்னமோ பண்ணி சட்னி சாம்பார்லாம் பண்ணி 2 பாக்ஸில் கொண்டு வந்து இறக்கி சாப்பாடு போட்டார். அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு இடத்துல அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பிரியாணி கொண்டு வந்து போடுவார் எங்களுக்கு. சாப்பாட வச்சு சந்தோஷப்படுவாருங்க. மரியாதை கொடுப்பதில் நம்புகிறோம். புரியுது சார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்திரிச்சு நின்று தான் பேசுவார். ஓகே. நான் வீட்டுக்குள்ளே போகும்போது உட்காந்துருந்தாருன்னா எந்திரிச்சார், சார் ஏன் சார் வீட்டுக்கு வர அது என்னது அப்படின்னாரு. அப்படி ஒரு மரியாதை கொடுக்குற கேரக்டர். ஓகே. லவ்வபிள் கேரக்டர். அவர் வந்து என்னென்னா, அவரோடலாம் நம்ம பழகிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இப்படி தான் இருக்கணும், நம்மளும் எல்லாத்தையும் இப்படி தான் பழகணும்ட்டு. உள்ளே நுழையும் போது லைட் மேன்லேருந்து எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு மார்னிங் சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருக்கும் கேட்டு உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்து தூரத்துலேருந்து பார்த்துப்பா, நம்ம இதுமாரி நடந்துக்கணும்ப்பா, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒரு பாசிட்டிவாக இதாக இருக்கணும்னு நான் அவர்கிட்ட இதுமாரி நிறைய கற்றுக்கிட்டேன். சூப்பர் சார். சார் பிரபு சார் வீட்டுக்கு போகிறப்பலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சிவாஜி ஐயாவை சந்தித்து அங்கே பேசிக்கூட வாய்ப்பு இருந்துச்சா அந்த இடத்துல? நான் வந்து ஒரே ஒரு தடவை என் படம் டப்பிங்க்கு கேட்குறக்காக எப்போ வருவேன் கேட்குறக்காக போகிறேன். போனோன்னே ஃப்ரண்ட்டில் எல்லாம் லாக் ஆகிருக்கு, பின்னாடி வீட்டு போய் அப்படி வரணும். நான் போகிறேன், அப்படி போய் அப்படி திடீர்னு பார்த்தா அப்படி உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்து இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. ஸ்பீடாக போனவன் ஜர்க் ஆகிட்டேன். ஐயோ அப்படி பின்னாடி வந்துட்டேன். என்ன பண்ணுறேன், வந்தாச்சு அப்படி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அப்படியே பேப்பர் எடுத்து வச்சார். யார் வந்தார்? பிரபு சாரை பார்க்க வந்தேன். பின்னாடி ஒரு அசிஸ்டண்ட் அண்ணா ஒருத்தர் இருப்பார். என்ன விஷயம்? இல்லை டப்பிங் கேட்க வந்தேன். ஓ சரி போங்க. ஆனால் அதை கிராஸ் பண்ணி போடுறதுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குது பாருங்க. சம்மந்தம் இல்லைங்க, அவர் வாட்டுக்கு வாங்க பின்னாடி போங்கன்றாரு, நம்ம வாட்டுக்கு போகலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன நடுக்கம். அது எதுக்காக வந்து தெரியாது. பின்னாடி ஒன்று பிரபு சார் அப்படின்னு, சார் என்ன சார் சொல்லியிருக்கலாம்ல சார், நான் வந்து என்ன ஒன்றும் சொல்ல, எதை சொன்னார் ஒன்றும் சொல்லலை. அதே எனக்கு பயம், பார்த்துட்டு பயம். அவர் பார்த்துட்டு இருக்க இல்லை, நான் திரும்பி ஆஃபீஸ்க்கு ஓடிருப்பேன், பக்கம் தான் என் ஆஃபீஸ் ஓடி போயிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்துருப்பேன். ஒன்று ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி வந்துச்சு. அப்புறம் பிரபு சாரோட பேசிட்டார், சாப்பிட்டானா அப்படின்றார். அதுலேயும் அதில் அது திரும்பி வரோம். நான் இறங்கி எனக்கு கூப்பிட்டு வர்றாரு வெளியில். இவர் திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறாரு. சாப்பிட்டானா அப்படின்னு. சாப்பிட்டாப்ல. சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு. புரியுது சார். சுந்தரி சாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு விதியா சதியா? சதியா? விதியெல்லாம் சதி இல்லை, என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது. சதின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு நட்புக்கு ரீதியா? அது வந்து ரெண்டுமே இருக்காது. அது வந்து நான் தான் சொல்கிறேனே, நான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவன். ஸோ நமக்கு வந்து நல்ல நண்பர்கள் அமையணும்னா அது தானாக அமையும். கெட்ட நண்பர்கள் இருந்தால் அதுவும் அமையும். நம்ம கூடவே இருப்போம், நம்மளை கவுத்துட்டு போயிடுவான். நண்பர்களாகட்டும், அதர் சைடு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அமையிறதுன்றது காட் கிஃப்ட்டு. புரியுது சார். அந்தமாரி எனக்கு இப்போ நிறைய பேர் அமைஞ்சிருக்காங்க. ஓகே. அதனால தான் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் வெட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து, அதில் 20 பேர் தான் என் ரிலேஷன்ஸ். 20 பேர். ஓகே. மிச்சம் 1980 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் ஃபேமிலி மட்டும்தான். இதுதான் நான் இங்கே வந்து சம்பாரிச்சது. சூப்பர் சார். ஏன்னா அது இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்க முடியும். புரியுது. அந்தமாரி நட்புகள். புரியுது. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆபாசங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ புத்தகங்கள் படிச்சிருந்தா சார் நீங்கள்? படிக்கவே மாட்டாங்க, காலேஜிலே படிச்சது. அந்த புத்தகங்கள் கேட்குறேன் நான். அந்த மாதிரியான புத்தகங்கள் அப்போ அதிகமாக, இப்போ யூடியூபு, அப்போ புக்கு, அப்போ வந்து என்ன சரோஜா தேவின்னு அப்போ வந்து என்னன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வாங்கிட்டு வருவானே, சரோஜா தேவி புக்
வந்துருச்சுட்டு அது என்ன ரைடு போயிடுவானுங்க போலீஸ். பட் எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துடுவான், குடிச்சிட்டு வந்துடுவான். குடிச்சிட்டு அப்படியே ஒருத்தர் உட்காந்து படிக்கிறது அசிங்கமாக இருக்கும். இப்போ தான் வந்து பசங்க சின்ன பசங்களை ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டைரக்டர் இறக்கி விட்டுட்டு சொன்னால் நம்ப மாட்டேங்க, சுந்தர் சார் இறக்கி விட்டு இப்படி வர இருட்டு இவ்வளோ வயசு தான் இருக்குது. அதிகபட்சம் அந்த பசங்க வயசு 6 வயசு இருக்குங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோ இருட்டில் வீடியோ பார்த்துருக்கேன். என் டிரைவர் மெதுவாக சொல்லானே பாருங்கண்ணே ரைட் சைடு என்ன பார்க்குறேன், பார்த்தா யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க. 6 வயசு தான் இருக்கும். புரியுது. கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அதை பற்றி இப்படி எட்டி இப்படி பார்க்குறேன். அவனுங்க எங்களை கண்டுக்கவே இல்லை, சீரியஸாக அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அசிங்கமாக நினச்சிட்டேன், யார் பெற்ற பிள்ளையோ எங்கே போய் முடியுதோன்ட்டு. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் சார். இப்போலாம் அவங்க நகர்ந்த உடனே இதெல்லாம் தெரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. கையில் ஃபோன் வந்து அத்தனையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஒன்றுமே அவன்கிட்ட சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது சார். சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க சார். சினிமா கற்றுக் கொடுத்ததுன்னா எல்லாத்துட்டையும் உண்மையாக இரு. அதுதான். நம்மளை அதிகமாக யாரையும் நம்பிடாத. யாரை நம்பணுமோ அவங்கள நம்பு, யாரை நம்பக்கூடாது அவங்கள நம்பாத. இதுதான் உண்மை. ஓகே. ஸோ நான் நம்புறது எல்லாமே எனக்கு க்ளோஸ் சர்க்கிள். அந்தமாரி சர்க்கிள் தான் நான் வச்சுருக்கேன். அந்தமாரி குரூப் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அது சினிமா வட்டாரமாகட்டும், வெளி வட்டாரமாகட்டும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். ஓகே. அந்தமாரி எனக்கு அமைஞ்சதுனால தாங்க நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நான் தான் சொல்கிறேன், நல்ல நண்பர்கள் அமையணும் சினிமாவில், அவ்வளோதான். கண்டிப்பாக இருந்துட்டா சுந்தர் சார் எனக்கு நல்ல நண்பர் அமைஞ்சது தான். இப்போ 37வது படம் நடிச்சிட்ருக்கேன் அவர். ஆமாம். அப்புறம் வந்து எனக்கு ஃபேமிலியே முன்னாடி கல்யாணம் நின்று பண்ணார். என் டாக்டருக்கு வந்து அவங்களும் ஒய்ஃபு நின்று பண்ணாங்க. அதேமாதிரி ராதிகா மேடம் மட்டும். எனக்கு அந்தமாரி ஃபேமிலி அமைஞ்சதுனால தாங்க நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ சொல்லப்போனால் சொல்லலாம், நம்ம சேனலில் இருந்தாலும். இப்போ சமீபத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஃபேமிலி வந்து ஏசிஎஸ் ஐயா ஃபேமிலி. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஏசிஎஸ் ஃபேமிலி மொத்தமாக ஐயாவாகட்டும், அம்மாவாகட்டும், அருண் சார் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், மதன் சார் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், ரவி சார் ஆகட்டும், எல்லாருமே எங்கள் மேலே செலுத்துகிற அன்புக்கு அளவே இல்லைங்க. அது வந்து உண்மையிலே காட் கிஃப்ட்டு. சூப்பர். நான் மிரண்டு போயிருக்கேன். நான் இன்விடேஷன் கொடுக்குற ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறேன். நம்ம எப்படி ரிசீவ் பண்ணோம் நான் பார்த்துருக்கேன். வாங்க வாங்க, பட் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதை பார்த்து மிரண்டேன். அப்புறம் இப்போ டாக்டர் மேரேஜ் ஆகி ஜெர்மன் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்து பிளஸிங் வாங்க கூப்பிட்டு போனேன். அவளும் மிரண்டேன். அவன் வந்து எமோஷன் ஆகிட்டாங்க வண்டியில் ஏறி. அப்பா என்னப்பா இவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க. ஸோ இந்தமாரி நமக்கு அமைஞ்சிட்டாலே போதுங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே. ஓகே. ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கூடாது. அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் நாளே. நம்ம எதனால அவங்க நம்மகிட்ட பழகிறான்ற மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு நல்ல நண்பர்களை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் எனக்கு அமைஞ்சிடும். புரியுது சார். இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கூட இந்த டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அது எந்த டைரக்டர்? யாருமே கிடையாதுங்க. அப்படிலாம் ஒரு பெரிய இவங்களோட அதெல்லாம் கிடையாது. என்னை யார் கூப்பிட்டு வாய்ப்பு தராங்களோ அவங்களும் நடிப்பேன். ஐயோ இவரோட அந்தமாரி எய்ம் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆரம்பத்துலேயே நினச்சது கிடையாது. புரியுது. நடிச்சது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து மணிவண்ணன் சார் படம் எடுக்கும்போது, சார் என்ன கேரக்டர் சார் அப்படின்னு கேட்குறது. இப்போ சுந்தர் சார்கிட்ட நானே எழுதிக்கிறது, நான் நடிக்கிறேன்ட்டு. இந்த கேரக்டர் தலைவர் நான் எழுதிட்டு ஓடிடுறது. அது உரிமையின் அடிப்படையில் எழுதிட்டு ஓடிடுறது. அவரே இன்டர்வியூல சொன்னார், விச்சுக்கு எப்படி கேரக்டர் நான் எங்கே தரேன் அவனே எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்தமாரி ஒரு இதுதான் அவளையே இவரோட நடிக்கிறேன் அவளோட நடிக்கிறதுலாம் கிடையாது. ஓகே. லோகேஷ் அவர்களுடைய படத்தை பற்றி எல்லாருமே சிலாஜித்து பேசுறது இருக்கு. நீங்கள் லோகேஷோட பட வாய்ப்பு வந்தால் பண்ணுவீங்களா சார்? கூப்பிட்டா பண்ணுவேன். பண்ண இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளை தான் சவுந்தன், என் ஃப்ரெண்டு. அவருடைய மாப்பிள்ளை தான் லோகேஷ். ஓ. மணிவன் சார் கூட இருப்பார். சாரி ராவுத்தர் ஃபிலிம்ஸில் இருந்தார் சவுந்தர் அண்ணன். அவருடைய மாப்பிள்ளை தான் லோகேஷ். கூப்பிட்டா பண்ணுவோம். யாசி ஆஸ் ஆர்டிஸ்டாக கூப்பிட்டா பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் நான் ரொம்ப செலக்டாக இருப்பேன். இப்போலாம் என்ன காரணம்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா. நான் ஒரு ஷூட்டிங் போனேன்னா நான் ஒரு நடிகனாக போக மாட்டேன். ஒரு 120 125 ஆச்சுன்னா என்ன பிரேக் உள்ள வித்தவுட் பிரேக் பண்ண என்னப்பா ஆகுது எக்ஸ்ட்ரா அந்தமாரி ஃபீலிங்கில் வந்துடுவேன். ஓகே. புரியுது. அதனால என்னென்னா சில படங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த படம் வருமா வராதா, நம்ம போய் பணம் வாங்குகிறோம், வரலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு கவுன்சில் போகும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து பார்ப்பார், என்னங்க நீங்களும் நடிச்சிருக்கீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்தமாரி ரொம்ப செலக்டிவாக போயிடுறது. புரியுது. மேக்ஸிமம் ஆரம்பத்தில் வந்து சினிமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸாக போய் தேடி போகிறதா இருக்கட்டும், ஃபோட்டோஸை கொடுத்துட்டு வரதா இருக்கும், ஃபோட்டோஸ் கொடுத்து பல வருஷம் வெயிட் பண்ணதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்ததுலேருந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சினிமாவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பரவலாக ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
அந்த இன்ஸ்டால அவங்க போடுறதே ஏதாவது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமான்றதுக்கு தான் போடுறது. இப்போ முந்தி ஸ்டில் எது கொண்டு போய் தரீங்க? நான் இந்த கெட்டப்லாம் பண்ணுவேன். பொருத்தமாக ஆஃபீஸுன்றது தேடி போக முடியாது, யாருமே ஆஃபீஸில் பார்க்க முடியாது. ஸோ இன்ஸ்டாவில் அவங்க போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, நடிப்பாங்க அப்படின்னா கூப்பிட்டு பண்ணலாம். அதுக்குன்னு இந்த ஜோக்கர் ஆர்ட் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஃபேஸ் உள்ள ஆர்டிஸ்ட், உண்மையில் நடிப்பாங்க தெரிஞ்சு அவங்கள கூப்பிட்டு பண்ணுறது தப்பே இல்லை தான். இன்ஸ்டா தான் இப்போ எல்லாமே எல்லாத்துக்கும் அவங்கள ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு நாங்களும் நடிப்போம், ஏதோ வாய்ப்பு இருந்தால் கொடுத்துட்டு. பட் அது ரொம்ப ரேருங்க. எவ்வளோ பேர் அப்படி வந்துட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். புரியுது சார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜோக்கராக இருக்கவனை கூட்டு நடிக்க வைக்க விடாது. ஏன்னா சமீபத்தில் பெசன் ரவி இருக்கார்ல, அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த இதில் பேசியிருந்தாங்க. நிறைய டேலண்டடாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள பயன்படுத்துங்க, சும்மா ஒரு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு பயன்படுத்துங்க, ரொம்ப கஷ்டங்க சினிமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள்? கண்டிப்பாக பெசன் ரவி நிறைய நண்பன். அவன் சொன்னப்போ நான் பேசினேன், ஃபோன் கூட பண்ணி கரெக்டாக சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னென்னா நிறைய பேர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா அந்தமாதிரி கேரக்டர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஆடிஷனாட்டம் வச்சு பண்ணலாம், பண்ணிவிட்டு நடிக்க வைக்கலாம். பட் ஆனால் இப்போத்த கால சூழ்நிலை என்னென்னா ஆடிஷன்லாம் வச்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த விளம்பரம்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் உண்மையாக பையனை இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு டைரக்டர்னால் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுவீங்க, ஹீரோ ஹீரோயின் ஃபைனல் நடக்குது. ஹீரோயினுக்கு பல ஆப்ஷன் கொடுப்பாங்க, இது போலாமா இது போலாமா இது போலாமான்னு. ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் அன்னை கேரக்டர், அண்ணன் கேரக்டர், வில்லனுக்கு எல்லாத்துக்கும் வந்து 10 ஆப்ஷன் வரும். அப்போ நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட வேண்டியிருக்கு. ஒரு படத்துக்கு, பெரிய படத்துக்கு, புரியுது, சின்ன படத்துக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். அது வேணால் சில நியூ ஃபேஸ் போடலாம். பட் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகும், எந்த அளவுக்கு இதாகும் நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ பெசன் ரவி சொன்ன மாரி இன்ஸ்டாலிருந்து எடுக்கிறத விட யாராவது கேட்டு பண்ணலாம். பட் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களும் முக்கியம், சில பேர் கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் அந்த அளவுக்கு யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். நான் பார்த்ததில்ல இன்ஸ்டாலேருந்து அதிகப்படியாக வரல. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் மாறி ட்ரை பண்ணுறது தான். ஓகே. பட் அந்தமாரி வந்தவங்க 2-3 படம்லாம் வரலைன்னு கூட கேள்விப்பட்டேன். ட்ரை பண்ணுறது. புரியுது சார். அதெல்லாம் கஷ்டம். சினிமான்றது வந்து ஒரு தேவதைங்க, மேலேருந்து அருள் கொடுக்கணும். சும்மா அப்படிலாம் நுழைஞ்சு வந்துட முடியாது. நான் இன்ஸ்டாவில் போட்டேன் நான் ஜெயிச்சிருவேன். அவன் நினைப்பா நீ வாதான்ட்டு. இல்லை, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க, ஒரு பெரிய டைரக்டர் உட்காந்து எடுக்கிறாரு, அவர் நினச்சானா நீங்கள் ஆர்டிஸ்ட்டு. புரியுது சார். அவர் கூட்டு போய் ஒரு பெரிய ஹீரோட உங்களுக்கு ஃப்ரெண்டாக போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட்னா நீங்கள் ஒரு ரவுண்டு வருவீங்க. இதுதான் இப்போ சமீப காலமாக நிறைய ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு காரணம். புரியுது சார். உங்களுக்கு எடுக்கக்கூடிய நண்பராக அந்த இதாக இருந்தாலும் அது நடக்கும். பட் எல்லாத்துக்குமே அது அமையமானு கிடையவே கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, அது வந்து முழுக்க அந்த தேவதையோட அருள் தான். இறுதி கேள்வியா அஜித் அவர்களை பற்றி கேட்கலான்னு இருக்கேன். அஜித் சார் எனக்கு எப்படி பழக்கம்னா, பவித்ரான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார் கே சுபாஷ். அதில் வந்து அப்போ என்னென்னா ராதிகா மேடம் செகண்ட் ரவுண்டு, ஃபுல் ஹீரோயின் ஒரு சப்ஜெக்ட். அப்போ தான் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க எல்லா படத்துலையும். நாங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க சொன்னாங்க, சரி ஒரு 30 நாள் தரேன் எடுத்துங்கன்ட்டு. சார் அவர் பேராக நாசர் சார் போட்டாச்சு. இப்போ யங் பேர் ஒன்று வேணும், யாரை பிடிக்கலான்றப்போ ஒவ்வொருத்தராக தேடுறோம். செட் ஆகலை. அவங்கள கேட்டால் இவன் வேண்டான்ட்டு இருந்தாங்க ராதிகா மேடம். அப்போ வந்து செல்வா சார் நாங்களாம் ஒரு செட்டு. ஓகே. ஏரமான் வீடு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆஃபீஸு. ஈவினிங் ஆனால் செல்வா சார் வரும், நாங்களும் ஒரு குரூப்பாக உட்காந்துருக்கோம். அப்போ சொன்னாரப்பா, நான் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அட்ரஸ் வாங்கிட்டு நானும் சுபாஷ் சார் மந்தவெளி அவர் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு பார்த்தா அவர் அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்போ சொன்னால், இல்லை சார் நடிக்கிற ஐடியா இல்லை, 2 படம் நடித்தேன், தெலுங்கில் நடித்தேன், அமராவதி நடிக்கிற ஐடியா இல்லை, ஃபாரின் போகலான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லை இந்த படம் நடிக்க உங்களுக்கு ஃபைட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, பவித்ராவில் வந்து பெட்டில் படுக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மேட்டர் தான் அப்படி சொன்னால் திங்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ராதிகா சார் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கான் பையன், ரொம்ப அழகாக இருக்கான், கேட்டு பாருங்களேன் அப்படின்னா திருப்பி ப்ரெஷ் பண்ணி நடிக்கிறேன்னு சொன்னார். அப்போ எக்ஸ்ப்ளோர் வண்டியில் வருவார், அங்கே வருவார். சரி ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம், ஆனால் மேக்ஸிமம் இங்கேயே தங்கிக்கன்னு சொல்லிட்டு அது ஆரம்பம். அப்போ நானும் பேச்சுலர், அவர் பைக்கில் கூப்பிட்டு சுற்றுவார். நைட் சாயந்தரம் ஆனால் 8 மணி 9 மணி ஆனால் அவருக்கு வந்து ஒர்க் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்காங்க, அங்கே கூப்பிட்டு போவார். எப்பா ஒரு ஃபஸ்ட் டைம் உட்காந்துன்னு அப்படி பயந்துட்டேன். என்ன டிரைவிங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் தானே, நீங்கள் இன்னும் பயம் இருக்கும். ஓகே. அந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியாது என்னால். அந்த தலைவர் தம்பி ஒரு ஜின்னு தான் சொல்லு, ஜி கொஞ்சம் மெதுவாக எனக்கு பயமாக இருக்குது ஜி, நானே பயங்கரமாக ஓட்டுவேன் பைக், மெதுவாக போங்க ஜி, ஜாலியாக வாங்க ஜி, சருபுரு போயிடுவார். நல்ல நண்பர். ஓகே. அதாவது எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவார்.
சில சமயம் ஏதாவது ஃபங்க்ஷனில் வந்து சாலினி மேடத்தை பார்த்தா ஜியை கேட்டதாக சொல்லுவாங்க, சொல்லிடுறேன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. நைஸ் கை, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஓகே. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதில் எந்த வித மாற்ற கருத்து இல்லை. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவர் உண்டு, அவர் வேலையை உண்டு எப்பயுமே. நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் இப்போ சொல்கிறாங்க அவர் வெளியே, அப்புறம் தான் அப்படி தான் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகே. அவருக்கு என்ன தோணுதோ அவர் பண்ணுவார். புரியுது சார். ஏன்னா எப்போதுமே சொல்லுவேன், அஜித் சார் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார். அவர் எதுக்கும் அவர் படத்தில் நடிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையை பார்க்க போயிடுவார், அவ்வளோதான். இதில் வேறு இருக்காரு, ரேஸில் வேறு இருக்காரு. ஆமாம், அதுதான் பெட்ரு. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு சாய்ஸ். சில பேர் வந்து வெளியே ரொம்ப எக்ஸ்போஸ் பார்ப்பாங்க, வெளியே வரது, அங்கே சுற்றுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஏர்போர்ட் போனால் எடுக்காத போனேன். இவர் எதுவும் கிடையாது, படம் முடிஞ்சது, படம் ஓடிச்சா ஓகே, நான் ரேஸுக்கு போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் படம் அப்படி போயிடுறாரு. ஓகே, அது நல்ல விஷயம். அவருடைய அது ஓன் இது. சூப்பர் சார். ரீசெண்டாக வந்த படத்தில் எந்த படம் சார் பார்த்தீங்க? இது ரொம்ப உங்களை வேக்க வச்சது? எனக்கு மாமன் பார்த்தேன். எனக்கு வந்து சூரி தம்பியாட்ட, ஏன்னா அவன் வந்து அப்போ இருந்தே எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காப்புல. வின்னர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பாப்புல. செம்ம டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு இடத்த பிடிச்சி போயிட்டுருக்காப்புல. இது அப்படி இல்லைங்க, ஏன்னா நல்ல வரிசையாக நல்ல படங்கள் வச்சுருக்கேன். மாமன் பார்த்தேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. எனக்கு சசிகுமாரோட நடிக்கலையே, இப்போ நடிச்சிருக்கேன் ஒரு வெப் சீரிஸ், நானும் அவர் நடிச்சிருக்கேன். நடிக்கலையே மிகப்பெரிய குற்றப்பரம்பரை சொல்கிறீங்களா சார்? சசிகுமார் இல்லை, அவரோட சேர்ந்து நடு சென்டர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ். சசிகுமார் சார், நான், விஜய் சேதுபதி பையன், நிறைய பேர் இருக்காங்க, கலையரசன்லாம். அவர் நடித்த அயோத்தி எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம். அந்த படம் மிகப்பெரிய நடிகர், எனக்கு பிடிச்ச ரொம்ப அற்புதமான நடிகர். அவருக்கான ஸ்டாண்ட் இன்னும் வரணும் நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன் சார். தேசிய, இப்போ அயோத்தின்னு சொன்னனால இந்த கேள்வி வருது. தேசிய விருது வந்து அயோத்திக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனமே இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், அதில் கொடுத்துரும். புரியுது சார். அது எண்டு ஒரு டைலாக்காக அதை கொடுத்துடணும். கண்டிப்பாக. என்ன இன்னும் பாருங்கள், அதை பாருங்களேன், அதை எடுத்து வச்சு பாருங்களேன், எமோஷன் கண்ணில் தானாக தண்ணி வரும். ஆமாம், இல்லை கொடுக்கலன்னு வருத்தம். நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க எந்த இதில் ரூல்ஸில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுது சார். ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் ஆக்டர், ப்ரொடியூசர் விச்சு விஸ்வநாதன் சார்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸை வந்து நம்ம நேர்காணலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.